நான் வித்யாஸ்ரீ சுப்ரமணியம். தாட் ஃபார் த டே. ஜப்பான், கொரியா, சைனா இந்த மாதிரி ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா க்ராக்கரிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. க்ராக்கரினா நம்ம இந்த டீ குடிப்பாங்க இல்லையா, அந்த பீங்கான் கப்பு, போர்சிலன் இந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷாலிட்டியெல்லாம் இருக்கும். நம்ம எப்படி பெரிய பெரிய ஃபேமிலிலாம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா சில்வர் ஸ்பூன் இருக்கும், சில்வர் பிளேட் இருக்கும். சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஈவன் கோல்டன் பிளேட் கூட வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட அந்த க்ராக்கரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது என்ன மாதிரி மெட்டீரியல் இருக்குது, எந்த மாதிரி டிசைனில் இருக்குது, சில டிசைனில் காமனாக இருக்காது, அவங்களுக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைன் கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி க்ராக்கரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ சில க்ராக்கரி பார்த்திங்கன்னா லிமிட்டட் எடிஷன் இருக்கும். இவ்வளோ தான் அவங்க தயாரிப்பாங்க அந்த டிசைனில். அது யூஸ்வலாக காமனாக நிறைய அவைலபிளாகவும் இருக்காது. இது நம்ம கல்ச்சருக்கு, நம்மளோட இதுக்கு ரொம்ப புதுசான விஷயம். நம்ம டீ கப்னால் ஒரு பீங்காங்கப்பில் கொடுப்போம், ஒரு கப் அண்ட் சாசர் கொடுக்குற வழக்கம் உண்டு. பட் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம இதில் அது கிடையாது. ஸோ ஒருத்தர் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவ்வளோ ஸ்பெஷலாக பண்ணுற இந்த க்ராக்கரி திடீர்னு உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா அதை திருப்பி ரீமேக் பண்ண முடியாது. ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ஒருத்தருக்கு மட்டும்தான் அதை பண்ணியிருப்பாங்க. ஒரு லிமிட்டட் எடிஷன் 10 செட்டுனா 10 டிசைன் மட்டும்தான் அதை பண்ணியிருப்பாங்க. பட் அது உடஞ்சிருச்சுன்னா இப்போ ஒரு செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 கப் இருக்கும், 12 ஸ்பூன் இருக்கும், 12 பிளேட் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு கப் மட்டும் உடஞ்சிட்டா அது ரொம்ப ஆடாக இருக்கும். 11 தான் இருக்கும், ஒரு 9 தான் இருக்கும். அந்த மாதிரி அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஒருத்தருக்கு ஐடியா வருது. ஓகே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நம்ம வேல்யூ ஆட் பண்ணணும், இது அப்கிரேட் பண்ணணும். உடஞ்சதை எப்படி அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறாரு. அது பேர் கின்சுக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. கின்சுக்கி அப்படின்னா மண்பாண்டங்களை அது சரி செய்கிறது. இந்த மண்பாண்டங்களை எப்படி சரி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அது ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம். அந்த ஸ்பெஷலான ஐட்டத்தை இன்னும் ஸ்பெஷலாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு, அரக்கு கூட கோல்டு இல்லைன்னா பிளாட்டினம் இல்லாட்டி சில்வர், காப்பர் இந்த மாதிரியான விஷயங்களை கலந்து அவர் என்ன பண்ணுறாரு, அந்த உடஞ்ச கிராக்கை ஒட்ட வைக்கிறார். ஒட்ட வைக்கும் போதே அதுவே பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு பியூட்டிஃபுல் டிசைன் ஆயிருக்கு. ஏற்கனவே அது ரொம்ப அழகான டிசைனில் தான் வந்திருக்கும். ப்ளஸ் அது உடஞ்சி அதை ஒட்டும் போது இந்த மாதிரியான கோல்டு, சில்வர், பிளாட்டினம் போடும்போது அது ரொம்ப அழகாகிருக்கு. ஸோ அதுக்கே ஒரு மார்க்கெட்டை க்ரியேட் பண்ணுறாரு. இது வாழ்க்கையில் நம்ம எப்படி ஒப்பிடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில சமயங்கள் நம்மளோட உறவுகள் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும், ஸ்பெஷலான உறவுகளாக இருக்கும். திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த ஒரு விரிசல் வந்துடும். விரிசல் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, வெறுத்து ஒதுக்கி அவன் ரொம்ப தூரம் போயிடுறோம். அப்புறம் ரொம்ப தூரம் போகிறோம், ரொம்ப நாள் கழித்து நம்ம வேல்யூ பண்ணும்போது ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்க்கும்போது நிறையா விஷயங்கள் அவங்கள பற்றி நமக்கு நல்ல விஷயங்கள் தோணும். எவ்வளோ தான் பார்த்தாலும் ஓகே, இந்த விஷயத்தில் எனக்கு நல்ல அனுபவம் கொடுத்தாங்க, இந்த இடத்துல என் கூட நின்னாங்க, இந்த இடத்துல எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, இந்த இடத்துல எனக்கு எப்பெல்லாம் கவலையாக இருக்கோ அவங்க என்னோடய பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டாங்க. சில சமயம் அவங்க பேசவே மாட்டாங்க, நான் என் பின்னாடி நிற்பாங்க. இந்த மாதிரியான பல உறவுகள் இருக்கும். ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சின்ன இன்சிடெண்ட்டில் அதில் அந்த உறவு பிரேக் ஆகிரும், விரிசல் வந்திருக்கும். நம்ம இதெல்லாம் கன்சிடர் பண்ணி அப்புறம் அந்த உறவை நம்ம திருப்பி புதுப்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உறவு ரொம்ப பலமாக, ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே இந்த விஷயத்தில் அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்க, இந்த விஷயத்தில் அவங்க நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி இந்த உறவு ஒட்டும்போது அதில் அந்த மண் பண்டங்களில் ஒரு கிராக் வந்தோடனே அவங்க எப்படி ஒரு அரக்கும் கோல்டும் வச்சாங்களோ, அரக்கும் பிளாட்டினம் வச்சாங்களோ, அந்த மாதிரி நம்ம உறவை ஒட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை பிரிக்கவே முடியாது. நம்மளோட உறவு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ உங்களோட உறவுகள் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் ஒரு நிமிஷம் ஒரு பேப்பர் பேனை எடுத்து அவங்களோட ப்ளஸ், அவங்களோட மைனஸ் பாருங்கள். உங்களுக்கு ப்ளஸில் நிறையா இருக்குது, நிறையா அனுபவம் கொடுத்துருக்காங்க, மைனஸில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, சும்மா 2 பாயிண்ட் தான் இருக்குது, ஆனால் ப்ளஸில் எனக்கு 10 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த உறவை நீங்கள் புதுப்பிக்கணும்.
அந்த உறவை புதுப்பிக்கும் போது ஒன்று நீங்கள் போய் சாரி சொல்லலாம், இல்லை அவங்க உங்ககிட்ட சாரி சொல்லலாம், ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு பூ அனுப்பலாம், ஒரு கேக் அனுப்பலாம், ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட நகர்வை பண்ணுங்கள். நான் வந்து ரெடியாக இருக்கேன், நம்ம உறவை வந்து திருப்பி புதுப்பிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு அவங்கள வந்து தயார்படுத்தி புதுப்பிச்சிங்க அப்படின்னா திருப்பி உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி வரவே வராது. ஸோ கின்சுகி மாதிரி உங்களோட வாழ்க்கையும் நல்லா அழகாக உங்களோட உடஞ்ச உறவை நீங்கள் புதுப்பிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே.